நேபாளத்தில் 19 பயணிகளுடன் புறப்பட்ட விமானம் கீழே விழுந்து நொறுங்கி விபத்து ஏற்பட்ட நிலையில் தற்போது 19 பேரின் நிலை என்ன என்பது தெரியவில்லை. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜாவிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ராஜா, என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு பண்ண. நேபாளத்தில் 19 பயணிகளுடன் புறப்பட்ட விமானம் கீழே விழுந்து நொறுங்கி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. நேபாளத்தில் விமான விபத்து ஏற்பட்ட நிலையில் 19 பேரின் நிலை என்ன என்பது தெரியவில்லை. காட்மண்டு திரிபுவன் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட போது விபத்திற்குள்ளான சௌரியா ஏர்லைன்ஸ் விமானத்தில் 19 பேர் பயணம் செய்திருக்கிறார்கள். நேபாளத்தில் விமான விபத்து நிகழ்ந்திருக்கிறது. 19 பேரின் நிலை என்ன என்பது தெரியவில்லை. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். காட்மண்டு திரிபுவன் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட போது விபத்திற்குள்ளாகி இருக்கிறது இந்த விமானம். காட்மண்டு விமானத்தில் 19 பேர் இருந்த நிலையில் 5 பேரின் சடலம் தற்போது கண்டெடுக்கப்பட்டதாக முதற்கட்ட தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விமானத்தில் 19 பேர் இருந்த நிலையில் 5 பேரின் சடலம் தற்போது கண்டெடுக்கப்பட்டதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜாவிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ராஜா, என்ன நடந்தது? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். நேபாள் தலைநகர் காட்மண்டுவில் உள்ள திரிபுவன் சர்வதேச விமானத்தில் சௌரியா ஏர்லைன்ஸ் விமானம் புறப்படும் பொழுது விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. காலை 11 மணி அளவில் போக்ரா செல்லும் இந்த விமானம் சிறிய ரக விமானம் 19 ஊழியர்கள் உட்பட 19 பேர் இருந்ததாக கூறப்படுகிறது. விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. அங்கே அந்த விமான நிலையத்திலே அது நொறுங்கி விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. பெரிய அளவில் தீ விபத்து ஏற்பட்டு இருக்கிறது. தீ புகையானது மளவான வெளியாகும் காட்சிகள்லாம் வெளியாகி இருக்கிறது. சம்பவம் நடந்த இடத்திற்கு உடனடியாக போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் விரைந்து இருக்கிறார்கள். தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் அங்கு பார்த்த அக்கம் பக்கத்தினர் அங்கே ஓடி வந்ததனால் அந்த நாட்டில் உள்ள பாதுகாப்பு படையினர் பொதுமக்களை அகற்றி மீட்பு பணிக்கு உதவும் வகையில் அவர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள். 19 பேர் நிலையில் முதற்கட்டமாக 5 பேர் உயிரிழந்து உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் மீட்பு பணியானது நடைபெற்று இருக்கிறது. அதாவது தீ விபத்து ஏற்பட்டதனால் 19 பேரும் உடல் கருகி உயிரிழந்ததாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கிறது. ஆனால் உறுதியான தகவல் படி 5 பேர் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டு இருக்கிறது. விபத்துக்கான காரணங்கள் தொழில்நுட்ப கோளாறு என கூறப்படுகிறது. ஆனால் முழு மீட்பு பணி முடிந்த பிறகுதான் விசாரணைக்கு பிறகு எந்த தொழில்நுட்ப பிரச்சனை காரணமாக இந்த விபத்து நேர்ந்தது என்பது குறித்தெல்லாம் அறிய வரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.